இஸ்லாமிய வகைக்கும் பஹாய். ஈமானிய வகைக்கும் எத்தனை இருக்குது? ஹயாக் இருக்குது, ஹயாய். இஸ்லாமிய வகைக்கும் பஹாய், ஈமானிய வகைக்கும் ஹயாய். எல்லாருக்குமே தெரியுமே, ரைட். இது தானம் சென்ன இஸ்லாமிய வகைக்கும் பஹாக்கண்டு ஜனாதிபதி துமாவா? ஈமானிய வகைக்கும் ஹயாய் என்று சொன்னது யாரு? சவுதி அரேபியாவை ரஜதுமாவா? இல்ல. யார் அதை சொன்னவங்க? அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக எங்களை சொன்னது. அல்லாஹ் டைரக்டா வந்து யார்கிட்ட சரி சொல்றா? அப்படி அல்லாஹ் ரசூல் மார்ட்ட நேரடியா வந்து பேசியா? எப்படி அல்லாஹ் சொல்றது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத் மூலமாகத்தான் அல்லாஹ் உலகத்துல மெசேஜ் அனுப்பினேன். சரி, இப்ப புகாரியில வர ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது, நல்லா கேட்டுக்கொள்ளணும். சஹீஹுல் புகாரியில ஒரு ஹதீஸ் ஒன்று வார, மலக்குமார்கள் எல்லாம் படிச்சிக்கதால இங்களை பார்க்கணும், புள்ள அங்களை பார்க்க வேணும், இங்களை பாரு எதால ஒலி லைட் அப்படித்தானே ஆள். ஓகே, என்ன மலக்குமார படிச்சீங்க? மலக்குமார்கள்ல அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு பவரை கொடுத்திருக்கான், சக்திய. எப்படி? நினைச்ச ரூபேல அவங்களுக்கு வரையலும், அப்படித்தானே? நினைச்ச ரூபேல வரையலும். ஆனா 2 ரூபேல வரையல அவங்களுக்கு. அது என்ன ரூப? 2 நாயும் பன்றியும். சிங்களத்துல சொல்றா சரி, சுனக்கையா ஊரா ஊர வேண்டா இல்லையா? இந்த ரூபேல வரையல மலக்குமாருக்கு. அப்படி இல்லாம எந்த ரூபேலையும் வரையலுமா அவங்களுக்கு? பெரும்பாலும் திடீரென்று சஹாபாக்கள், அழகான சஹாபி ஒன்று, இந்த அவருடைய பேரு திஹியத்துல் கல்பி. திஹியத்துல் கல்பி அவர் வருவாரு, ஆனா அவர் வேற மீப்பாரு. அந்த திஹியத்துல் கல்பி ரலியல்லாஹுடைய தோற்றத்துல வாரவங்க யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவங்களோட ரூபம் எடுத்துக்கொண்டு வருவாங்க, வஹி கொண்டு வருவாங்க ரசூலுல்லாஹி. இப்படி எல்லாம் நடந்திருக்குது, ரைட். இப்ப ஒரு நாள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. சரியா? இல்ல முன்னதானே பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, அங்க பார்க்கல இங்க பாருங்க, ரைட். என்னோட கண் விலங்கு, நீங்க என்ன பாக்குற அங்க பாக்குறான்னு எனக்கு விளங்கும். சன்கிளாஸ் போட்டா விளங்காது, சன்கிளாஸ் போட்டிலே தரும், கண்ணாடி போட்டா விளங்கும். சரியா? ரைட். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட இருக்கிறாங்க. திடீரென்று ஒரு மனுஷன் வாராரு, அழகான ஒத்தர், நல்ல பியோ ஒயிட், நல்ல வெள்ளை கொடுத்திருக்கிறார். இப்பதான் ஹதீஸ்ல வருது. சும்மா என்ன பூசி அப்படியே முடி அப்படியே தலையை வாரி இருக்கிறாரு. சரியா? இலாசருக்கு புட்டு மண்டு கொடுவாங்களே நடுவில் புல்லு விளங்குது இல்லை, புட்டு மண்டு கொடுங்க இலாசருக்கு. அப்படியே சாய் இல்ல பின்னுக்குள்ள புள்ளையில கொஞ்சம் விளங்குது இல்லை. சரியா? இப்ப கேட்டுக்கொள்ளும். இப்ப வெள்ளை கொடுத்து அழகாக முடி வாரி ஒரு பசந்தான ஒரு ஆள் ஒன்று வாராரு. யார்கிட்ட? ரசூலுல்லாஹி மஜ்லிஸுக்கு வராங்க. இப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க இவர் இதுக்கு முந்தி எங்க லைஃப்ல கண்டே இல்லாத ஒரு ஆள், புதிய ஆள் உண்டு. ஆனா டெசர்ட்ல, பாலைவனத்துல ஒரு சின்ன ஒரு பயணம் வந்தாலும் கேமல்ல தான் வரணும், நடந்துதான் வரணும். இப்ப அவங்களோட முகத்துல டயர்ட் விளங்கும், அப்படித்தானே? டஸ்டிக்கும் டயர்டிக்கும் வேறுத்து போட்டிக்கணும். வளமையா ஊர்லயே காணாத ஒருத்தர் சும்மா ஃப்ரெஷ்ஷா வாராரு. இதெல்லாம் சஹாபாக்கள் ஆச்சரியமா பாக்குற, யாருடா வாரவரு என்று பாக்குற. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து வேண்டிக்கிறாங்க, பணிய சஹாபாக்கள் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வரச்சல, யா ரசூலுல்லாஹ் நான் வரவா, கொஞ்சம் ஒரு விஷயம் அப்படியே கேட்கணும். அப்படியே வந்தவர் ரசூலுல்லாஹ்வுடைய முழங்காலிக்கு தனஹிச அதுகிட்ட அவருடைய கால் 2 சேர்த்து அப்படியே உட்கார்ந்துட்டாரு. உட்கார்ந்து தான் அவங்களோட 2 கையையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கால் அப்படியே வச்சிட்டாங்க. 2 கையை இப்படி வச்சாங்க. வச்சு போட்டு சொன்னாங்க, யா முஹம்மத், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அக்பிர்னி அனில் இஸ்லாம், இஸ்லாம் என்றா என்னன்னு எனக்கு சொல்லித்தாங்கன்றாங்க. சஹாபாக்கள் பார்க்கிற, யார்டா இது திடீர்னு வந்து ரசூலுல்லாஹ் கையில கேட்கறதுக்கு? ரைட். ரசூலுல்லாஹ் அமைதியாயிக்கினா தானே பாப்பம்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்லாம் என்பது கலிமா, தொழுக, நோன்பு, ஜகாத்து, ஹஜ், இதுதான் இஸ்லாம். சரியா? நான் சுருக்கத்தை சொல்றேன். இப்ப கேள்வி கேட்டாரு தானே அவரு. இப்ப ரசூலுல்லாஹ் பதில் கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவர் எப்படி ரியாக்ட் பண்ணிக்கணும்? ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா, நான் தெரியாத விஷயம் இப்ப நான் படிச்சு கொண்டுட்டேன், அப்படித்தானே சொல்லணும். தேங்க்யூ, ஜஸாக், அப்படித்தானே சொல்லிக்கணும்.
ஆனா கேள்வி கேட்டு ரசூலுல்லாஹ் பதில் கொடுத்த உடனே அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? சதக்த, நீங்க சரியா சொல்லிட்டீங்களா? எப்படி இருக்கும்? இப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, ஃபஅஜிப்னா லஹு யஸ்அலுஹு வ யஸதிகுஹு, நாங்க ஆச்சரியப்பட்டோம். இதன் தவறு கேள்வி கேட்டுட்டு எங்கட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கொடுத்ததுக்கு பிறகு நீங்க உண்மையை சொன்னு சொல்றதுக்கு இவர் யாரு? எங்கட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனோட பெரியத்தரா இவர் என்று ஆச்சரியமா பாக்குறாங்க. பாக்குற நேரத்துல ரசூலுல்லாஹ் அப்படியே சும்மா அமைதியா இருக்கிறாங்க. ரைட், நீங்க சரியா சொல்லிட்டீங்களா முஹம்மது என்று போட்டு ரெண்டாவது சொன்ன தெரியுமா? யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்பிர்னி அனில் ஈமான், ஈமான் என்ற என்னன்னு சொல்லித்தாங்களே. சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈமான் என்பது நீங்க அல்லாஹ்வை நம்பிக்கை வைக்கிறது, மலக்குமார நம்பிக்கை வைக்கிறது, அல்லாஹ்வுடைய ஆகம் வேதங்களை நம்பிக்கை வைக்கிறது, அடுத்தது ப்ரொஃபட்ஸ் அல்லாஹ்வுடைய ரசூல்மார்கள், தேவதூதன் என்ன சொல்ற ரசூல் வரும் பிடிபந்த விசுவாசை வைக்கிறது, அஞ்சாவது மறுமை நாள் கியாமத்து நாள், அதுதானே லோக அவசான தின. சரி, ஆறாவது எந்த வல் கதிரி ஹைரிஹி வஷர்ஹி மினல்லாஹி தஆலா, உலகத்துல யஹபத் அயஹபத் எல்லாமே அல்லாஹ்வுடைய பெருமினும் அணுவ நலவு கெடுதி எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் நடக்கிறன்றத நம்பிக்கை. இந்த ஆறை நம்புதான் ஈமான் என்னட்டாங்க. ரைட், இப்ப அதுக்கும் அவர் என்ன சொன்னாரு? சதக்த, நீங்க சரியா சொல்லிட்டீங்க முஹம்மது என்றாங்க. இப்ப நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட யார் இருக்கிறாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவன் தடமாறுறாங்க, தார்டா இது எவர் இது எங்க ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்கிறதுக்கு. சரி, அப்படியே நிப்பமே. மூணாவது கேட்டாங்க ஒரு கேள்வி. மூணாவது, இப்ப இஸ்லாமும் எல்லாருக்கும் தெரியும், ஈமானும் தெரியுமே, எல்லாருக்கும் தெரியும் தானே. ஆனா மூணாவது கேட்ட என்ன தெரியுமா? முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்பிர்னி அனில் இஹ்சான், இஹ்சான் என்ற என்னன்னு சொல்லித்தாங்களேன்னு கேட்டாங்க. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இஹ்சான் என்ற என்ன சொல்லும் பாக்கும். யாரு சரி மீனிங் தெரியுமா? யாரு தெரிஞ்சிருப்புலன்னு சொல்லும். இஹ்சான் என்ற என்ன மீனிங்? ஆம்பளை பிள்ளைகள் யார் சரி சொல்லுங்க. இஹ்சான் என்ற என்ன மீனிங்? இஹ்சான் என்றது இஹ்லாஸ்க்கு, இந்த இஹ்லாஸுக்கு அல்ல, சரியா? இஹ்லாஸ், இஹ்லாஸ் என்றால் என்ன? நாங்க எதை செஞ்சாலும் மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்க செய்யப்படாது. எதுக்காக செய்யணும்? அல்லாஹுக்காக செய்யணும். விளங்குதா? இப்ப நாங்க யாருக்காக செய்யணும்? அல்லாஹுக்காக. அல்லாஹ் எனக்கு நன்மையை தரணும், அல்லாஹ் என்ன கபூல் செய்யணும். இதுக்குதான் இஹ்சான், இஹ்லாஸ் என்று சொல்றது. இப்ப கேட்டாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஹ்சான் என்றால் என்னன்னு சொல்லுங்களேன்டாங்க. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கொடுத்தாங்க, அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக என்று சொன்னாங்க. நீங்க அல்லாஹ்வை வணங்கணும். எப்படி தெரியுமா? அல்லாஹ்வை பார்த்து கொண்டு இக்கியமாறுதான் வணங்கணும். நீங்க தொழுகைக்கு போனாலும், ஹஜ்ஜி போனாலும், குர்ஆன் ஓதினாலும் நீங்க அவ்வளவு உங்களோட எண்ணம் வரணும், அல்லாஹ்வை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன், நான் அல்லாஹ்ட முன்னுக்கு இருக்கிறேன் என்ற மாதிரி தான் இல்லாமலையும் செய்யணும் என்றாங்க. ஆனா உங்களுக்கு அல்லாஹ் பார்க்கல, அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டு தான் நிற்கிறான். உங்களுக்கு அல்லாஹ் பார்க்கல, ஃபைன் லம் தகுன் தராஹு ஃபைன்னஹு யராக், அவன் பார்த்து கொண்டு தான் நிற்கிறான். அதனால நீங்க அவனை பார்க்க மாதிரி நினைச்சு கொண்டு தொழுங்கோ, நோம்பு பிடிங்கோ. இதுதான் இஹ்சான், இதுதான் இஹ்லாஸ் சொன்னாங்க. எத்தனை கேள்வி கேட்டுட்டு இப்ப வந்தவர்? எத்தனை கேள்வி கேட்ட? 3 கேள்வி. இஸ்லாம், ஈமான், மூணாவது என்ன? இஹ்சான். இஹ்சான் தான் ஹதீஸ்ல வந்த வார்த்தை. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் அது இஹ்லாஸ் தான் நிறைய பேர் தெரியும். ரைட், 4வது கேள்வியில கொஞ்சம் மாட்டி கொண்டுட்டாரு சஹாபாக்கள் எல்லாரும். 4வது கேள்வியில சஹாபாக்களே கொஞ்சம் ஒரு பயம் வந்துச்சு. அது என்ன? மறுமை நாள் இன்றைக்கு கியாமத்து நாள். இப்ப கேட்டாரு, யா முஹம்மது, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்பிர்னி அனி ஸாஅ என்று சொன்னார் வந்தவர். சரி, எனக்கு நீங்க ஸாஅத்தை பத்தி, ஸாஅவண்டா மறுமை நாள், இந்த கியாமத்து நாள், the day of the judgment என்றதானே நாங்க நம்பிக்கை வச்சிருக்குது. இந்த கியாமத்து நாளை பத்தி சொல்லுங்களேன்னு சொன்னாங்க. சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் பதில் கொடுத்திக்கணும். எப்படி? வளமையா கொடுத்த மாதிரியே. எந்த கொடுத்த பதில் என்ன சொன்னாங்க? மல் மஸ்ஊலு பிஅலம அன்ஹா மினஸ் ஸாயிலி, கியாமத்து நாளை பத்தி என்ன விட உங்களுக்கு தான் தெரியும்னுட்டாங்க ரசூலுல்லாஹ். இப்ப சஹாபாக்கள் பாக்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, என்ன விட உங்களுக்கு தெரியும் என்று சொல்றா. இவர் யார்? அப்ப அல்லாஹ்வுடைய நபி ரசூலுல்லாஹ்க்கு தான் எல்லாம் வஹி வருது, எல்லாம் அவங்களுக்கு தானே தெரியும். அவங்க சொல்லிட்டாங்க, என்ன விட உங்களுக்கு தானே தெரியும் என்று. எப்படி இருக்கும்?
இப்ப சஹாபாக்களோட முகம் எல்லாம் கொஞ்சம் மாறிட்டு, நாங்க இவர் எந்த நினைச்ச எந்தடா இது, இப்ப யார் இவரு, யார் இப்ப தெரிஞ்சுக்கொள்ளணும். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு உங்களுக்கு தெரியும் என்றதோட, சரி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு இந்த எனக்கா அப்ப தெரியும், ரைட், அப்ப அதுல அடையாளங்களை சொல்லுங்களே, சலக்குணுவை பத்தி சொல்லுங்கள் என்றுதான் சில அடையாளங்களை சொன்னாங்க. சின்ன குடிக்க வசதியும் இல்லாம இருந்தவங்க பெரிய பெரிய பில்டிங் கட்டுவாங்கன்றாங்க. அப்படியெல்லாம் நடக்குதா கியாமத்தினால் அடையாளம் இது மட்டும் சொன்னாங்க. செருப்பே இல்லாம போட்டவங்க எல்லாரும், செருப்பு இல்லாம ரோட்ல நடந்த எளிய மிஸ்கிங்களாக பிச்சைக்காரர்களாக வாழ்ந்தவர்கள் எல்லாம் பெரிய பெரிய பில்டிங் கட்டி கொண்டு வாழுவாங்க. இப்படி பல சில அடையாளங்களை சொன்னாங்க, ரைட். இப்ப வந்தவர் என்ன செஞ்சாரு, எலுமினாரு. நான் ஹதீஸ் சுருக்கமா சொல்றேன், அப்படியே திரும்பி பேத்துட்டாரு. இப்ப சஹாபாக்கள் ஒருத்தருக்கு முகத்துக்கு பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா உமர், உமரே அத்தத்ரி மனி ஸாயில், அந்த கேள்வி கேட்டவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா உமரேன்னு கேட்டாங்க. குல்து அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் தான் தெரியுமே, எங்களுக்கு தெரியாதுன்றாங்க. இன்னஹு ஜிப்ரீல், வந்தவர் யார், அது ஜிப்ரீல் வந்தார் என்றார். அதாக்கும் யுஅல்லிமுக்கும் தீனக்கும், உங்களோட தீன் உங்களோட மார்க்கம் உங்களுக்கு படிச்சு தர, டீச் பண்ண வந்துட்டு போனாரு. அவர் என்னாட்ட கேள்வி கேட்டது, எனக்கு படிச்சு தரவோ அவர் படிக்கவோ அல்ல, உங்களை எல்லாரையும் வச்சு என் மூலமாக இஸ்லாம் என்றால் எது, ஈமான் என்றால் எது, இஹ்சான் என்றால் எது, கியாமத்து நாள் என்றால் எது என்றதை உங்களையும் டீச் பண்ணதுக்கு உங்களோட முன்னுக்கு என்னாட்ட கேள்வி கேட்டுட்டு போனாரு. அதுக்குதான் நான் பதில் கொடுத்தேன். எப்படிக்கும் இந்த ஹதீஸால தான் எடுக்கிறாங்க. இஸ்லாத்துடைய கடமை எத்தனை, 5, ஈமானுடைய கடமை எத்தனை, 6. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லிக்க பிள்ளைகள், இஸ்லாத்துடைய 5 கடமைக்கும் ஈமானுடைய 6க்கும் இடையில டிஃபரண்ட் என்ன, வித்தியாசம் என்ன? சரி, இஸ்லாத்துடைய முதலாவது கடமை என்ன சொல்லும் பாக்க, கலிமா, ரைட். 2வது சலா, தொழுக. 3வது ஜகாத். 4வது சௌம். 5வது ரைட். இந்த 5 யாரு எப்படி செய்யணும், இப்ப நான் சொல்ல போற கேட்டுக்கொள்ளும், சரியா? இந்த 5 யாரு எப்படி செய்யணும்? முதலாவது கடமை என்ன, ரைட். கலிமா என்பது எங்கட லைஃப்ல ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வரண்டா என்ன செய்யணும், கலிமா சொல்லணும். இப்ப நீங்க எல்லாரும் முஸ்லிம்கள் தானே, கலிமா சொன்னா எப்ப எப்ப சொன்ன? இப்ப சுப தொழுந்தான்னு கேட்டா, சுப தொழுந்தவங்க கையை தூக்குவாங்கோ, தொழுதவங்க யாரு? ஓ சரி, கலிமா தானே ஃபர்ஸ்ட் கடமை, இஸ்லாத்துடைய கடமை உண்டு. அதை செஞ்சு இல்லாட்டி முஸ்லிம் இல்ல, இல்லைன்னு சொல்லுவாங்க, செல்லிக்கு எல்லாரும் செல்லிக்கு. ஆனா கலிமா என்பது எங்கட லைஃப்ல ஒரு டிப் சொல்லியிருந்தா இஸ்லாத்துக்கு வந்தாச்சு. இதுக்கு தான் ஸ்கூல் பாடத்துல, இஸ்லாம் புஸ்தகத்துல கிரேட் 1 போடுவாங்க என்ன, அவ்வல் கலிமா தய்யிப். இது பாடம் இல்லையா? அப்ப நீங்க எல்லாரும் கலிமா சொல்லிட்டீங்க, இதுக்குதான் பாடம் தந்த. அவ்வல் கலிமா எந்த, தய்யிப். சொல்லுங்க அந்த கலிமாவை. மீனிங்கோட தெரியுமே, நமதி மட்ட சுதுசா அல்லாஹ் ஹரவனக்கு சிந்த வரைக்கும் நமதி பாவட்ட சாட்சிதாரன் நிமி, வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு எந்த ஒரு நாயனும் இல்லை என்று சாட்சி கூறுகின்றேன். இது களிமா சொல்லி இல்லையா தாரும், சொல்லி இல்லாதவங்க தாரு. இந்த களிமாவை நான் லைஃப்ல எனக்கு இந்த தான் புதுசு எந்த வயத்துக்கும் பார்க்க, அப்படி ஒருத்தருமே இல்லை. அப்ப இந்த தான் இஸ்லாத்துக்கு இருக்கவாகும், ரைட். இந்த கடமைய வருஷத்துக்கு ஒருக்க செல்லணும் வந்தீக்கா இஸ்லாத்துல, எங்கேயாலும் படிச்சீக்கா இல்ல, மாசத்துக்கு ஒருக்க இல்ல, ராவே படுக்க போச்சு செல்லணும் களிமா சொன்னா இஸ்லாத்துக்கு வந்தாச்சு. அல்லாஹ் பாதுகாக்க. தார்ஷர் இஸ்லாத்துட்டு வெளியே போனா வேறொரு மார்க்கத்தை பேத்துட்டு மறுக்க வாரண்டா, மறுக்க ரத்துல் குஃபுர். இக்கு 5 களிமா இருக்குதானே, அது ஒவ்வொரு களிமாக்களுடைய அது சட்டங்கள் இருக்குது, ரைட். 2ஆம் களிமா எப்ப, எத்தனை தடவை? ஒரு நாளைக்கு 5 நேரம் மௌத்து வர காட்டியும் தொழணும். ஒரு நாளைக்கு எத்தனை நேரம்? 5 நேரம் தொழணும். எது வர காட்டியும் தொழணும்? மௌத்து வர காட்டியும் தொழணும். யார் யார தொழ தேவையில்லை? இஸ்லாம் முஸ்லிம் அல்லாதவங்களுக்கு தொழ கடமையா? இல்ல. பைத்தியகாரர்களுக்கு தொழ கடமையா? இல்ல. அப்ப தொழுகை விடுவதுண்டா பைத்தியகாரன் கூட எழும். யுவதார்சர் அப்படிங்கன்னா தொழவானம் இது போறது. புத்தி உள்ளவனை தொழுகை விடலுமா? ஏலாது. அல்லாஹ் பாதுகாக்கணும், ரைட். இப்ப 2ஆம் கடமை தொழுகை. ஒரு நாளைக்கு 5 நேரம்
மௌத்து வர காட்டியும் தொழணும். சரிதானே? ரைட். மூணாம் கடமை எது? ஜகாத். அது எல்லாருக்கும் இல்ல. பணம் உள்ள வசதி உள்ளவங்களுக்கு இந்த பொருள் ஈக்கண்டா கொடுக்கலும்னு தந்திக்கு. அப்படித்தானே? அது அப்படியே ஜகாத்துடைய சட்டம் வேற இருக்குது. ரத்தரங்க ஈக்கண்டா ரன்றிதி ஈக்கண்டா செய்யலும் அவங்க கொடுக்கணும் ஜகாத். இப்படி சட்டம் வருது. சரியா? விளங்குதா? ரைட். அது ஜகாத் ஒவ்வொரு மாசமும் கொடுக்கணும் தானே? ஓவா, ஜகாத் ஒவ்வொரு மாசமும் கொடுக்கணுமா? அப்ப தங்கத்துக்கு ஜகாத் ஒரு வருஷம் கொடுக்கல, ஜகாத் தங்கம் ஃபுல்லா முடிஞ்சு போயிடும். சரியா? ஒவ்வொரு மாசமும் இல்ல, ஜகாத் கொடுக்கணும். எப்படி? வருஷத்துக்கு ஒருக்கத்தான். ஒரு வருஷத்துக்கு ஒருக்க. உதாரணமா நீங்க எல்லா ஜனவரியிலையும் கணக்கு பார்க்கண்டா, எல்லா ஜனவரியிலையும் அந்த தங்கத்துக்கு பாவிக்கிறதுக்கு இல்லையா, வீட்டுல உம்மட காலத்துல மாலை பிடிச்சி சும்மா ஜகாத் கொடுத்தானே கேட்க பேத்துட்டு வாடு. சரியா? பாவிக்கிறது இல்லாம மேலதிகமாக வெடிப்புரிக்கிறது தான் கொடுக்கணும். அது ஜகாத்துடைய சட்டங்கள். ரைட். இப்ப எத்தனை கடமை சொல்லிட்டு நான்? நாலாவது இந்த சௌம், உபவாசைய, நோன்பு. இந்த சௌம் உபவாசைய எந்த மாசத்துல பிடிக்கணும்? சத்தமா சொல்லுங்களே. ரமலான் மாசத்துல பிடிக்கணும். ரைட். வருஷத்துல எத்தனை மாசம் பிடிக்கணும்? ஒரு மாசம் தான். அந்த மாசம் எந்த மாசம்? ரமலான் மாசம். அது எங்க இஸ்லாமிய கேலண்டர்ல எத்தனாவது மாசம்? வெரி குட், 9வது மாசம். 9வது மாசமே. ரைட். இந்த மாசம் ஃபுல்லா நாங்க என்ன செய்யணும்? நோன்பு பிடிக்கணும். ஒவ்வொரு வருஷமும் ரமலான்ல நாங்க மௌத்தாக மீந்தா மௌத்து வர காட்டி ஒவ்வொரு ரமலானையும் நோன்பு பிடிக்கணும். அந்த நோன்பு பிடிக்கலா போனா என்ன செய்யணும்? கலா இருந்தா, போன வருஷம் கலா நோன்பு இன்னும் செய்யலையா? யாரு சரி, இன்னும் 2 நாளையில நோன்பு வருமே, 2-3 நாளையில. இன்னும் போன வருஷத்துல 5 நோன்பு கலா இருக்குது. தப்பு எத்துக்கேலா, அல்லாட்ட கடன்காரனா தான் மௌத்தாகவா. என்ன செய்யணும்? அந்த நோன்ப இப்ப வார நோன்பு முடிஞ்சதுக்கு பிறகு கலா செய்யவே வேணும். ஆனா ஒரு வருஷமாக கலா செய்யாம இவர் பொடுபோக்கா இருந்துட்டாரு. இதுக்கு ஒவ்வொரு நோன்புக்கும் 600 கிராம் முத்து கொடுக்கணும். முத்துன்னா ஃபிதியா, அரிசி கொடுக்கணும் எளிய மிஸ்கின்களுக்கு. 600 கிலோ இல்ல, எவ்வளவு கிலோ? பாகையா கிராம் 600, 600 கிராம் கொடுக்கணும். ரைட். இப்ப கடைசி கடமை எது? ஹஜ். இது யாரு கடமை? வசதி உள்ளவங்களுக்கு. வாழ்க்கையில் எத்தனை ஹஜ் செஞ்சுக்கணும் மொத்தம் சொல்லும் பாக்க? வெரி குட் மா, சொல்லும், பயப்படாம பேசும். எப்படி? லைஃப் டைம்ல ஹஜ் ஒன்றுதான். லைஃப் டைம்ல ஹஜ் ஒன்றுதான் செய்யணும். கடமை முடிஞ்சு எல்லாரும் செய்யணுமா? இந்த ஒட்டி பேர் உமா எங்களை ஹஜ்ஜி கூட்டியும் போங்களே, ஒட்டி ஹஜ் செய்யணுமாண்டு அப்படி இல்ல. வசதி உள்ளவங்க வாழ்க்கையில ஒரு ஹஜ் செஞ்சா போதும். இப்ப விளங்கிட்ட 5 கடமை. இந்த 5 கடமை பின்னுக்குள்ள விளங்குதானே? புள்ள தெளிவா விளங்குதானே? ரைட். இந்த 5 கடமை களிமா சொன்னா போதும், இஸ்லாத்துக்கு வந்தாச்சு. அப்புறம் செலிச்சலிக்கிறது சொல்லல. தொழுக ஒரு நாளைக்கு 5 நேரம் மௌத்து வர காட்டின்னு தொழணும். ஜகாத்து வருஷத்துக்கு ஒருக்க தார்தார் கொடுக்கணுமோ அவங்க கொடுத்துடுவாங்க. நோன்பு ஒவ்வொரு வருஷமும் ரமலான் மாசம் பிடிக்கணும். ஹஜ்ஜி வாழ்க்கையில எப்பயாலும் மௌத்துக்கு முன்னால் ஒரு ஹஜ் செஞ்சிடணும். யாரு? வசதி உள்ளவங்க. கஷ்டவாளிகள் எளியவங்களுக்கு இல்ல. 38 தெளிவா கேட்டுக்கொள்ளும். ரைட். இப்ப 5 கடமை விளங்கிட்டா? இந்த 5ம் வாயால சொல்றதும் உடம்பால செய்யறதும் அப்படித்தானே. ஈமானுடைய கடமை இருக்குது 6. இந்த 6ம் ஒன்றும் செய்ததில்லை. ஈமானுடைய 6ல ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வை நம்புவது. எந்த நாளும் படுக்க முன்னால் நான் அல்லாஹ்வை நம்பிட்டேன்னு சொல்லணுமா? அப்படி வந்தில்லை இஸ்லாத்துல. நான் மலக்குமார நம்பிட்டேன்னு சொல்லணுமா? இல்ல. நான் அல்லாஹ் ஆகம்கன விசுவாசே தபமே சொல்லணுமா? அந்த தராவி துளைக்கு அல்லாஹ் சொல்ல மாதிரி அப்படி சொல்ல மாதிரி சொல்லணுமா? அது இல்ல. இந்த 6 நம்பிக்கையது எங்கட கல்புள்ளுக்கு ஈக்கணும். எங்கட மனுஷியில மறைஞ்சிக்கிறது. இந்த 6 பத்தி நம்பிக்கை எங்கள்கிட்ட ஈக்கணும். அதனால அந்த 6 படிச்சிக்கே கட்டாயம். இப்ப நீங்க எல்லாரும் ஸ்கூல்ல படிச்சிக்குதானே? அது இல்ல. இப்ப நான் கேட்டது நீங்க தானே பதில் தந்து எல்லாரும் ஆமந்து பில்லாஹி வ மலாயிகத்திஹின்னு தந்துதானே? ரைட். இப்ப புலல் விளங்கி எடுக்கணும்.
இஸ்லாம் ஈமான் இந்த ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் உங்களுக்கு விளங்கிட்டு. ஈமானுடைய யாரும் சொல்லிக்கொண்டிருக்கிறதோ அல்லது இந்த வீட்டுல ராம் பண்ணி எல்லா வீட்லயும் கொலிக்க வைக்கணும் ஈமானுடைய 6 விஷயம் இப்படி வந்தது ஒன்று இல்லை. அதை நாங்க படிச்சோம். நான் ஒரு முஸ்லீம். இஸ்லாத்தில் இப்படி இப்படி எல்லாம் மலக்குமார்கள் என்று ஒரு கூட்டம் இருக்குது, ரசூல்மார்கள் என்று. ரசூல்மார்கள் போட்டோ கொஞ்சம் காட்டேல் தாரி. சரி, நீங்க தாரி ரசூல்மார்களை கண்டீங்க, ஆனா நம்பிக்கை வச்சீங்க, அதுதான் தேவை. மலக்குமார்களை கண்டிக்காதாரு சரி இல்ல, ஆனா மலக்குமார் நம்பிக்கை வச்சுக்குதானே, ஹதரத்துல விசுவாசம் இருக்குதா, அப்பனா மூமின். கியாமத்து நாள் வாரண்டே நம்பிக்கைக்குதானே, எல்லாருக்கும் இருக்குதானே, அந்த நம்பிக்கையும் தான் நான் மூமின். இப்ப எனக்கு எல்லாருக்கும் ரைட். அப்ப நாங்க இஸ்லாத்துல மீக்கிறோம், ஈமான்ல மீக்கிறோம். ரைட். இப்ப நீங்க விலங்கு எடுத்துக்கொள்ளுங்க, இஸ்லாத்துடைய கடமைகள் 5 சுன்னத்தானது அல்ல, செஞ்சே ஆகணும். அது செய்யல அல்லாட்ட தப்பி முடிச்சு. அந்த கடமைகள்ல தான் தொழுக, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி, கலிமாவுக்கு அடுத்தது. இப்ப நாங்க வரப்போற மாசம் எந்த மாசம்?